இந்திய அரசாங்கம் வங்கதேசத்தினுடைய யூனுஸை ஆட்சியிலிருந்து தூக்கி எறியறதுக்காக ஒரு அதிரடியான நகர்வு ஒன்றை பண்ணியிருக்கிறாங்க. இதன் விளைவா பாக், வங்கதேசம் இந்த 2 நாடுகளுக்கும் மொத்தமாக சேர்த்து ஒரு பெரிய ஆப்பா இந்தியா வச்சிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா பண்ண அந்த அதிரடி நகர்வு என்ன, கூட்டுக்களவாணியான அமெரிக்காவையே பாக்குக்கு எதிராக இந்தியா திருப்பி விட்டது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே இந்த விஷயத்துல மியான்மரினுடைய அரக்கன் ஆர்மியை இந்தியா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டது எப்படி அப்படிங்கிறது ரொம்பவே டீடைல்டா இந்த வீடியோல பார்த்தரலாம். முதல் விஷயமா, அமெரிக்க அரசாங்கம் பாகிஸ்தான் சமீபத்தில் வங்கதேசத்தில் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு உதவி செஞ்ச காரணத்தினால அமெரிக்கா பாகிஸ்தான் கூட ரொம்பவே நெருக்கமாக இருக்கும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலைமையில அமெரிக்க அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டாக எடுத்து பாகிஸ்தானுக்கு வச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானை சேர்ந்த 4 நிறுவனங்கள் மேலே அமெரிக்கா பொருளாதார தடை போட்டிருக்குது. அதுவும் சாதாரண விஷயத்துக்காக இல்லை, பாக் அரசாங்கம் அமெரிக்காவே தாக்கக்கூடிய அளவுக்கு ரேஞ்ச் இருக்கிற ஒரு பேலிஸ்டிக் மிசைலை தயாரிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும், அது அமெரிக்க அரசாங்கத்துக்கே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியும் ஒரு காரணத்தை முன் வச்சு தான் இந்த 4 கம்பெனிகள் மேலேயும் பொருளாதார தடை அப்படிங்கிறத விதிச்சிருக்கிறாங்க. ஏன்பா இதில் என்னப்பா இருக்கு, அவங்க நாட்டுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி பாகிஸ்தான் ஒரு விஷயம் பண்றாங்க, அதுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை போடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லைங்க, இவ்வளவு காலமா இம்ரான்கான் விஷயத்துல தலையிடாம இருந்த மேற்குலக நாடுகள் முதல் முறையா இம்ரான்கானுக்கு ஆதரவா நடந்த போராட்டத்துல பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதல்ல சிலர் உயிரிழந்துட்டாங்கன்னு சொல்லி அதற்கு எதிராக கண்டன குரல்கள் அப்படிங்கிறத எழுப்பியிருக்கிறாங்க. சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, பாக்க சுத்தி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. சரி, இவ்வளவுதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாங்க இல்லை, வங்கதேச அரசாங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு எதிராகவும் அமெரிக்க அரசாங்கம் முதல் முறையாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வங்கதேசத்தில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு யூனுஸ் அரசாங்கம் பொறுப்பேற்றதுலேருந்து என்னதான் அங்கே மைனாரிட்டிஸுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு வருதுன்னு சொல்லி இந்தியா குற்றச்சாட்டை முன்வச்சாலுமே கூட அதை அமெரிக்க அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அங்கே ஆட்சியை கவிழ்த்ததே இவங்களும் பாகிஸ்தானும் சேர்ந்து தான். ஆனால் முந்தானேத்து பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக இந்த மாதிரி மைனாரிட்டிஸ்க்கு எதிராக வங்கதேசத்தில் நடத்துகிற தாக்குதலை யூனுஸ் அரசாங்கம் கட்டுப்படுத்தணும், அங்கே நடக்கிற மனித உரிமை மீறல்களை எங்களால் பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லி அமெரிக்க அரசாங்கம் முதல் முறையாக யூனுஸ் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரே சமயத்தில் பார்த்தீங்கன்னாலே பாகிஸ்தானுக்கு எதிராகவும் பாகிஸ்தான் ஆட்சி கலைப்பு செய்த வங்கதேசத்துக்கு எதிராகவும் அமெரிக்கா பேச ஆரம்பிச்சிருக்கிறதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயத்த ரொம்பவே தெளிவாக காட்டுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்குக்கும் அமெரிக்காவுக்கும் வங்கதேசம் தொடர்பான விஷயத்தில் ஏதோ ஒரு மோதல் அப்படிங்கிறது உருவாகி இருக்குது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லைங்க, பாக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சதுக்கு எப்பயும் இல்லாத வகையில் கொஞ்சம் ஓவராகவே ரியாக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. யூஸ்வலாக பெருசாக அமெரிக்காவுக்கு எதிராக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த முறை பாகிஸ்தான் அதிபர்லேருந்து பலரும் அமெரிக்காவுக்கு எதிரான கண்டன குரல்களை முன் வச்சிருக்கிறாங்க. சரிப்பா, அப்படி என்னதான் இந்த விஷயத்தில் நடக்குது, வங்கதேசத்தில் மறுபடியும் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் ஏற்பட வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே பிரகாசமாக இருக்குதுங்க. காரணம், இவ்வளவு காலமாக ரொம்பவே அமைதியாக இருந்த இந்திய அரசாங்கம் இப்போ வங்கதேச விஷயத்தில் அவங்களோட கேம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி என்னப்பா இந்தியா பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே மியான்மரில் ஒரு உள்நாட்டு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியும். நம்மளே அதை பற்றி 2-3 வீடியோஸ் ரொம்பவே டீட்டெயில்டாக போட்டுருக்கோம். ஸோ இந்த உள்நாட்டு யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா, மியான்மர் மிலிட்ரிக்கு எதிராக சில கிளர்ச்சி குழுக்கள் போர் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டு வர்றாங்க. அந்த கிளர்ச்சி குழுக்கள் தான் இப்போ ஜெயிக்கிற ஒரு சூழ்நிலையிலையும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ வங்கதேச ராணுவத்துக்கு எதிராக இந்த கிளர்ச்சி குழுக்களுக்கு பெரிய அளவுக்கு ஃபண்டிங், ஆயுதங்கள் இதெல்லாம் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் தான். ஸோ இது எல்லாமே சைனாவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்கப்படுது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த கிளர்ச்சி குழுக்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு வங்கதேசத்தினுடைய செயின்ட் மார்டின்ஸ் ஐலாண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு வேணும். அது மட்டும் இல்லைங்க, ஜெனரலாகவே சைனாவுக்கு எதிராக வங்கக்கடலில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வேணும்னா அமெரிக்காவுக்கு இந்த தீவு முக்கியம். இதுக்காக தான் ஷேக் ஹசீனா கிட்ட இந்த தீவை கேட்டிருப்பாங்க. அவங்க கொடுக்க மறுத்ததுனால தான் வங்கதேசத்தில் ஆட்சி கலைப்பை ஏற்பட்டிருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாகவே வீடியோ பார்த்துருக்கோம். என்னதான் ஒரு பக்கம் இந்த ஆட்சி கலைப்பில் வங்கதேசத்தினுடைய ஜமாத்-இ இஸ்லாமியாங்கிற அமைப்பு பாகிஸ்தானுக்கு பெரிய அளவுக்கு உதவி பண்ணியிருக்குதுன்னு சொன்னாலுமே கூட, மறுபக்கம் பாக்குக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மியான்மரில் உள்நாட்டு யுத்தம் நடக்குது இல்லையா, அதனால் அங்கேருந்து லட்சக்கணக்கில் வெளியேறக்கூடிய அகதிகள் தான். ஸோ இந்த மாதிரி அகதிகள் வங்கதேசத்துக்குள்ளே நுழையும் பொழுது அவங்க கூடயே சேர்ந்து பாகிஸ்தானினுடைய உளவுத்துறையும் நுழைஞ்சிருக்குது. அந்த அகதிகளையும் தங்களுடைய தேவைகளுக்காக அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதன் விளைவாக தான் போராட்டங்கள் கலவரமாக மாற்றப்பட்டு ஆட்சி கலைப்பு அப்படிங்கிறது பக்காவாக பிளான் பண்ணி பண்ணப்பட்டிருக்குது. சரி, இந்தியாவினுடைய உளவுத்துறையும் மீறி பாகிஸ்தான் இந்த வழியாக எப்படி உள்ளே நுழைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முழு காரணம் அமெரிக்கா தாங்க. ஸோ வங்கதேசத்துக்கும் மியான்மருக்கும் நடுவில் ஒரு சின்ன அளவுக்கான இன்டர்நேஷ்னல் பார்டர் அப்படிங்கிறது உண்டுங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் பார்டரை மியான்மர் சைடில் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டு இராணுவம் கிடையாது. அதுக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய அரக்கன் ஆர்மின்னு சொல்லக்கூடிய கிளர்ச்சி குழு தாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த கிளர்ச்சி குழுக்களுக்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணுறதே பெரிய அளவுக்கு அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அமெரிக்க அரசாங்கம் இந்த அரக்கன் ஆர்மி மூலமாக பாக்குக்கு உதவி செஞ்சு அவங்கள இந்த இன்டர்நேஷ்னல் பார்டர் வழியாக அகதிகளாக ஊடுருவ வச்சுருக்குது. அந்த அகதிகளையும் பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணி வங்கதேசத்தில் ஆட்சியை கவிழ்த்து விட்டுருக்குது. இந்த மாதிரி உள்ள வரக்கூடிய அகதிகளால் தான் தனக்கு இப்போ பிரச்சனை ஏற்பட்டிருக்குதுங்கிறத ஷேக் ஹசீனா கடந்த ஜனவரி மாதம் எலெக்ஷனில் ஜெயிச்சு மீண்டும் ஆட்சியை பிடிச்சாங்க இல்லையா, அப்போவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் ஆட்சிக்கு வந்த உடனே பிப்ரவரி மாதமே இந்த மாதிரி மியான்மர்லேருந்து இதுக்கு மேலே வங்கதேசத்துக்குள்ளே அகதிகள் வரக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்தினாங்க. அதற்கு காரணம் என்னுடைய சொந்த நாடே இந்த அகதிகளால் ஒரு பாதுகாப்பு பிரச்சனைக்குள்ளே சிக்கி இருக்குது, அதனால இனிமேல் நாங்கள் இவங்களை அலோவ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தை வங்கதேச அரசாங்கம் சொல்லியிருந்தது. ஸோ இப்போ இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக மியான்மர் அப்படின்னு வந்துட்டாலே அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு தான் இந்திய அரசாங்கம் ஆதரவு கொடுப்பாங்க. நம்ம இது ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருந்தோம். காரணம், மியான்மர் இராணுவம் சைனா பக்கம் சாஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதே சமயம் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் பாலிசி இருக்குதுங்க. எக்காரணம் கொண்டும் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிளர்ச்சி குழுக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட நேரடியாக பெருசாக என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறத வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த எல்லா பாலிசியும் முதல் முறையாக தூக்கி வீசிட்டு இந்திய அரசாங்கம் இந்த அரக்கன் ஆர்மின்னு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்க மூலமாக தான் உள்ளே பாக்கால நுழைய முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அரக்கன் ஆர்மி கூட முதல் முறையாக ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் நடத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அரக்கன் ஆர்மி மற்றும் அவங்க சம்பந்தப்பட்ட சில கிளர்ச்சி குழுக்களையும் டெல்லிக்கு வர சொல்லி அங்கே ஒரு மீட்டிங் அப்படிங்கிறதும் நடந்திருக்குது. ஸோ இந்த மீட்டிங் தாங்க இந்தியா பண்ண தரமான சம்பவத்தோட ஆணிவேர் அப்படின்னே சொல்லலாம். காரணம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அரக்கன் ஆர்மி அப்படிங்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்கன் சப்போர்ட்டோட தான் அவங்களால இவ்வளவு தூரம் மியான்மர் இராணுவத்தையே எதிர்த்து ஜெயிக்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அமெரிக்கா சொல்லாமல் அவங்க வேறு எந்த நாடுகள் கூடயுமே பேச்சுவார்த்தையே நடத்த மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா கூட இந்த அரக்கன் ஆர்மி பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்குதுன்னா அமெரிக்கா சொல்லி தான் அவங்க பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இங்கே தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட் ஒன்று வரும். இவ்வளவு காலமாக பாகிஸ்தானை வச்சு வங்கதேசத்துக்குள்ளே எல்லாத்தையுமே பண்ணாங்க, ஆட்சி கலைப்பையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. இப்போ மட்டும் திடீர்னு இந்தியா பக்கம் அமெரிக்கா திரும்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்லணும்னா டொனால்டு ட்ரம்ப்னு தாங்க சொல்லி ஆகணும். காரணம், டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா அவருக்கு பாகிஸ்தான் கூடயும் நல்ல உறவு கிடையாது, வங்கதேசத்தினுடைய முகமது யூனஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவரு கூடயும் ஒரு நல்ல உறவு அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு கிடையாது. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வங்கதேசத்தில் யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லைங்க. ஸோ இங்கே ஆட்சியை கவிழ்த்ததுக்கு காரணம் அவங்களுக்கு சாதகமான ஆட்சியை நிறுவனம் அப்படிங்கிறது முக்கியமான நோக்கம் கிடையாது. ஸோ இங்கே முக்கிய நோக்கமே அவங்களுக்கு இந்த செயின்ட் மார்ட்டின்ஸ் ஐலாண்ட் அப்படிங்கிறது வேணும். அதே மாதிரி பங்களாதேஷ் மியான்மர் இன்டர்நேஷ்னல் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்டர் வழியாக தேவையான ஆயுதங்களை கிளர்ச்சி குழுக்களுக்கு அமெரிக்கானால் அனுப்ப முடியும். அதுக்கு வங்கதேச அரசாங்கம் ஒத்துழைக்கணும். ஷேக் ஹசீனா இந்த தீவை அமெரிக்காவுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஷேக் ஹசீனாவே சொல்லியிருந்தாங்க, இந்த தீவை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால என்னோட ஆட்சியை கவிழ்த்துருவேன்னு அமெரிக்கர் ஒருத்தர் என்னை எச்சரிக்கை பண்ணார் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ மோஸ்ட்லி நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு என்ன எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கம் அமெரிக்கா கூட இந்த தீவு மற்றும் அந்த இன்டர்நேஷ்னல் பார்டர் விஷயத்தில் ஏதோ ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்கணும். ஸோ தட் ட்ரம்ப் அரசாங்கம் வரும்பொழுது இந்தியாவே நீங்கள் கேட்டதை நாங்களே அங்கே அரேஞ்ச் பண்ணி தர்றோம், ஆனால் எங்களுக்கு இங்கே இந்த யூனிஸ் அரசாங்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். அதன் விளைவாக இந்திய அரசாங்கத்துக்கு கூட இந்த அரக்கன் ஆர்மிக்கு ஒரு மீட்டிங் அப்படிங்கிறத அமெரிக்கா ஏற்படுத்தி தந்திருக்கலாம். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பாக் அரசாங்கம் பங்களாதேஷ் மியான்மர் பார்டரை அக்சஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக தடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறையா உண்டு.
ஆனாலுமே கூட பாக் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ எப்படியாச்சும் யூனஸ் அரசாங்கத்தை வச்சு வங்கதேசத்தை அவங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டாங்கனாலே போதும். டொனால்டு ட்ரம்ப்பே ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு வங்கதேசத்தில் இருக்கிற அந்த தீவு முக்கியம்னா பாக்கு கூட தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக டொனால்டு ட்ரம்ப்பும் பாக்கு கூட கொஞ்சம் சாஃப்ட் டோனில் தான் பேசியாக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பாக் அரசாங்கமும் இந்த சான்ஸை எப்படியாச்சும் பயன்படுத்திக்கிட்டு யூனஸையே அங்கே அதிபராக பொறுப்பேற்றுக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை பாக் பண்ணணும்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவை ஷேக் ஹசீனா தாங்க. ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இவங்க நினச்சது நடக்காது. ஏன்னா ஷேக் ஹசீனா எப்போ வங்கதேசத்துக்குள்ளே வந்தாலும் அவருடைய கட்சி ஆதரவாளர்களை வச்சு மீண்டும் அவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஏன்னா பாக் உளவுத்துறையோட அக்சஸ் அப்படிங்கிறத இந்தியா அரக்கன் ஆர்மி மூலமாக கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலிருந்து வங்கதேசத்துக்கு கொண்டு போய் ஜெயிலில் போட்டணும்னு சொல்லி யூனஸ் அரசாங்கம் பல முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் ஒரு கட்டமாக தான் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக இந்தியாவுக்கு ஒரு நோட்டீஸே கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி ஷேக் ஹசீனாவை எங்கள் நாட்டுக்கு நாடு கடத்தி கொடுங்க, இந்தியாவில் வச்சிருக்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பாக்கோட இந்த இன்டென்ஷன் புரிஞ்சதுனால தான் அமெரிக்க அரசாங்கம் இப்போ அவங்களுக்கும் வங்கதேசத்துக்கும் எதிராக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கையாக விதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. தொடர்ந்து வங்கதேசத்தை உங்கள் கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணும், அதன் மூலமாக நாங்கள் உங்கள்கிட்ட பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பல பொருளாதார தடைகள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையாக இது பார்க்கப்படுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க, பெருசாக இனி எதுவும் பண்ண தேவையில்லை. ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்தி மீண்டும் ஷேக் ஹசீனா உள்ளே கொண்டு போய் வங்கதேசத்தில் ஒரு தேர்தலை நடத்தினாலே போதும், யூனஸ் பொறுப்பிலிருந்து தூக்கி எறியப்படுவார். ஆட்டோமேட்டிக்காக மீண்டும் வங்கதேசம் இந்தியாவினுடைய கைகளுக்குள்ளே வரும். இந்தியாவினுடைய இந்த அதிரடி விளையாட்டு எப்படி முடியும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்திய அரசாங்கம் கூடிய சீக்கிரம் யூனஸ் அரசாங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மீண்டும் ஷேக் ஹசீனாவை ஆட்சி பொறுப்பில் அமர்த்துவாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.